الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة وقام بحجة ودعا بالحق على الأمانة صلى الله تعالى وسلم وآله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. கண்ணியத்திற்கு குறித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆயத்துகள் கொண்ட சூரா, பலதரப்பட்ட தலைப்புகளை பேசக்கூடிய சூரா. சம்பவங்கள், ஈமானை பற்றிய ஆயத்துகள், ஒரு முஃமினான அடியானுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பண்புகள், ஒரு முனாஃபிக் அவன் வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது எப்படிப்பட்ட துர்குணத்தோடு வாழ்வான் என்பது சம்பந்தமான ஆயத்துகள். அதை தாண்டி இரண்டாவது ஜுஸு சயகூல், அந்த பக்கங்களில் அல்லாஹ் தன்னுடைய சில முக்கியமான கட்டளைகளையும் பேசியிருக்கிறான். தாய்மார்களே, சகோதரிகளே, சூரா பக்ராவினுடைய 183வது வசனம், கடைசியாக நாம் பேசிய வசனம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்கி பேசியிருக்கிறான். குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்புக்கு முன்னால் பேசணும், பின்னால் வரக்கூடிய ஆயத்துகளும் நோன்புக்கு முன்பாக பேச வேண்டியது. ஆனால் நேரம் இல்லாததால் நோன்பை முடித்து நோன்பை பற்றி பேசுகிறோம். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நோன்பு என்பது நமக்கு முதலாவதாக கடமையாக வேண்டும். பரிசுத்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை போல மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் நோன்பு கடமையானதாக இருந்தது. நோன்புகளில் 3 வகை. ஒன்று ஃபரலான நோன்பு, வாஜிபான நோன்பு, அதே போல் நஃபீலான சுன்னத்தான நோன்பு. அப்போ நோன்பு வைப்பது இபாதத் என்றாலும் சில நாட்கள் நோன்பு வைப்பது கட்டாய கடமை. ரமலானுடைய மாதத்தை எவர் அடைந்து பிறை பார்க்கிறாரோ அவர் மீது ஷவ்வாலுடைய பிறையை பார்க்கின்ற வரைக்கும் நோன்பு வைப்பது கட்டாய கடமை. இது முக்கியமான இபாதத். எல்லா இபாதத்துகளிலேயும் ஃபர்லுகளும் இருக்கும், அதே போல் சுன்னத்துகளும் இருக்கும். எல்லா வணக்கங்களிலேயும் கட்டாய கடமை என்று ஒன்று இருக்கும், அதே போல் அதில் உபரி என்று ஒன்று இருக்கும். எல்லா இபாதத்துகள் என்று சொல்லுவதை விட மிக முக்கியமான இபாதத்துகள். தொழுகை எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 வேளை ஃபர்லான தொழுகுவது அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட கடமை. இதற்கு மேலே ஒரு அடியான் பிரியப்படுகிறார், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் தஹஜ்ஜத்துடைய தொழுகை, அவ்வாபினுடைய தொழுகை, லுஹாவுடைய தொழுகை, ஃபர்லான தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துகளை அவரால் நிறைவேற்ற முடியும். இது இவராக எடுத்துக்கொண்ட உபரிகள்.
அதற்கும் ஹதீஸுகளில் ஆர்வப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கிறது. இப்போ திக்ர் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது கட்டாய வாஜிப். ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு நாள் காலையில் மாலையில் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லலாம். இது நாம எடுத்துக்கொள்கின்ற உபரி நன்மைக்காக வேண்டி, பெருமானாருடைய சிஃபாரிசு கிடைப்பதற்காக, பெருமானாருடைய பொருத்தம் கிடைப்பதற்காக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் நம்மை பார்த்தவுடன் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெருமானாரின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதேபோல் ஜகாத், இது அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட கடமை. 102% நீங்கள் கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ் விதித்த கடமை. ஆனால் அதை தாண்டி நம்மிடம் இருக்கின்ற பொருளாதாரத்தை அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, பள்ளி கட்டுவதற்காக, மதரசாவிற்காக, ஏழைகளுக்காக நாம் உபரியாக தர்மம் செய்வோமையானால் இது நாம் நம்மிடத்திலிருந்து உபரியாக செய்கின்ற வணக்கங்கள். இவை மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அபிவிருத்தி, அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கின்றது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே வணக்கங்கள் அதில் 2 பகுதி. ஒன்று அல்லாஹுவால் கடமைப்படுத்தப்பட்டவை, இன்னொன்று நாம் உபரியாக செய்யக்கூடவை. அவைகளுக்கும் ஹதீஸ்களில் வழிகாட்டுதல்கள் கிடைக்கப்பட்டிருக்கும். இப்போ நோன்பு எடுத்துக்கோங்க. நோன்பினுடைய ஒரு பகுதி குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக இருக்கின்றது. கடமையான நோன்பு ஒரே ஒரு நோன்பு தான், ரமலான் மாதத்தினுடைய நோன்பு. ஆனால் ஹதீஸில் எடுத்து பார்க்கின்ற பொழுது ரமலான் அல்லாத பல நோன்புகள் மார்க்கத்தில் ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஷவ்வாலினுடைய 6 நோன்புகள், திங்கள் வியாழன் வைக்கக்கூடிய நோன்பு, ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறை 13, பிறை 14, பிறை 15 வைக்கக்கூடிய நோன்பு, ஆஷுராவுடைய நோன்பு, இதுவெல்லாம் மார்க்கத்தில் நமக்கு ஆர்வப்படுத்தப்பட்ட நோன்புகள். இப்போ நோன்பில் ஒன்று கட்டளை பகுதி, இன்னொன்று ஆர்வமான பகுதி. தாய்மார்களே, சகோதரிகளே, இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த அடியான் இறைவனால் கட்டளைப்பட்ட, இறைவனால் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு வணக்கத்தை அவன் செய்ய தவறுவானையனால் அவன் இறைவனின் நேரடியான கோபப்பார்வைக்கு ஆளாகிறான். அவன் மீது அல்லாஹுடைய அதிருப்தி அதிகமாகின்றது. இது முதலாவது விஷயம். எந்த அடியான் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட விஷயத்தை சரியாக செய்வாரோ, ஐவேளை ஃபர்லான தொழுகை, வருடந்தோறும் ஜகாத், வருடந்தோறும் நோன்பு, செல்வந்தராக இருந்தால் ஹஜ்ஜு செய்வது, கடமைகளை சரியாக செய்கின்ற பொழுது அவருக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கின்றது. அதாவது அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாக மாட்டார். பொருத்தத்துடைய வாயிலில் நுழைந்து விட்டார். இவர் அல்லாஹுடைய பொருத்தத்தின் பார்வைக்குள் நுழைந்த நபர். தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்து முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் கடமையாக்காத மார்க்கத்தில் ஆர்வப்படுத்தப்பட்ட நல்ல அமல்களை, நஃபில்களை, சுன்னத்துகளை செய்கின்ற பொழுது அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தின் பாதையில் அவர் தூரமாக செல்கிறார், அல்லாஹுக்கு நெருக்கமாகிறார், அதன் ஆழத்தை அடைகிறார். அல்லாஹுடைய பொருத்தம் அதிகமாகின்றது. தஹஜ்ஜத்தை தொழுகின்றவனும் தஹஜ்ஜத்தை தொழாதவரும் சமமல்ல. ஐவேளை ஃபர்லான தொழுகை மாத்திரம் ஒருவர் தொழுகிறார். ஆனால் ஒருவர் ஐவேளை ஃபர்லான தொழுகையோடு சேர்த்து தஹஜ்ஜத்தை தொழுவாரையினால் இவருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்கிறது. காரணம், இவர் ஆர்வப்படுத்தப்பட்ட செயல்களையும் செய்கிறார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் கடமையாக்கியது ரமலான் மாதத்தினுடைய நோன்பை மட்டும்தானே என்று நினைக்காமல் உபரியாக இருக்கக்கூடிய நோன்புகள், ஆர்வப்படுத்தப்பட்ட சுன்னத்தான நோன்புகளை அந்தந்த நேரங்களில் வைப்பதற்கு இந்த சமுதாயம் தயாராக வேண்டும். மிக சிறப்பானது ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறை 13, 14, 15 நோன்பு வைப்பது. மிகவும் ஆரோக்கியமாக, திடகாத்தமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவராக இருப்பார். என்னால் கூடுதலாக ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் அன்றும் நோன்பு வைக்க முயற்சி செய்வது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வாழ்வினுடைய முக்கியமான லட்சியம் என்னவென்றால், வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய செயல் மூலமாக இறைவனின் திருப்பொருத்தத்தை மிக அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ இதுதான் நம்ம கடைசியாக பார்த்திருந்த ஆயத் பக்ராவினுடைய 183வது வசனம். 184வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஐயாமம் மஅதூதாத்,
ஐயாமம் மாதுதாத். அப்போ நோன்பு என்பது அது எண்ணப்பட்ட நாட்கள், குறிப்பிடப்பட்ட நாட்கள். மாதூத் அப்படின்னா அது குறிப்பிடப்பட்ட எண்ணப்பட்ட நாட்கள். எல்லா நாட்களிலேயும் ரமலான் நோன்பு வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அடியான் ரமலானுடைய மாதத்தில் வேண்டுமென்றே ஒரு நோன்பை விட்டுவிட்டு காலம் முழுக்க அதற்கு பகரமாக நோன்பு வைத்தாலும் கூட அந்த ரமலானுடைய மாதத்தில் அன்றைய தினத்தில் அவர் நோன்பு வைத்திருந்தால் என் அந்தஸ்தும் மகிழ்வும் நன்மையும் கிடைத்திருக்குமோ அது கிடைக்கப் போவது கிடையாது. அப்போ என்ன சொல்லப்படுகிறது? ஐயாமம் மாதூதாத். நோன்பு என்பது அது குறிப்பிடப்பட்ட நாட்கள். எப்படி தொழுக? அது குறிப்பிடப்பட்ட நேரம். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை அது முஃமினான அடியார்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம். ஹஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹஜ் எல்லா நாளும் போக முடியுமா? நிச்சயமாக கிடையாது. ஹஜ் என்பதும் நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை. குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இடங்களில் அந்த ஹாஜி அதனுடைய நேரத்தை அவர் கழித்தாக வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, அப்போ குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா ஐயாமம் மாதுதாத். நோன்பு என்பது குறிப்பிடப்பட்ட நாட்கள். நீங்கள் எல்லா நாள்லையும் ஃபர்லான் நோன்பு வைக்க முடியாது. அடுத்து அல்லாஹ் இரண்டாவது பகுதி சொல்கிறான், ஃபமன் கான மின்கும் மரீதன். உங்களில் யார் நோயாளியாக இருப்பாரோ. மரீத் என்று சொன்னால் நோயாளி, மரீத். அவு அலா சஃபரின், அல்லது பயணியாக பிரயாணத்தில் இருப்பாரோ. பிரயாணம் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லிய அளவை தாண்டி பிரயாணம் செய்வது. நாங்கள் எருவப்பட்டியிலிருந்து முட்டாஞ்சட்டிக்கு போவது பிரயாணம் அல்ல. நாங்கள் எருவப்பட்டியில் நாமக்கல் போகிறது பிரயாணம் அல்ல. மார்க்கத்தின் வழிகாட்டுதல்படி 78 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்வோம், அதை தாண்டி பயணம் செய்பவராக இருக்க வேண்டும். அப்போ ஃபமன்கான மின்கும் மரீதன், முதலாவது நோயாளியாக இருந்தால் அல்லது ஒரு பிரயாணியாக மார்க்கம் சொன்ன அளவை தாண்டி பிரயாணம் செய்பவராக இருப்பாரேனால் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவர் வேறொரு நாளில் அந்த நோன்பை வைத்து கொள்ளட்டும். ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறு சில நாட்களில் அந்த நோன்பை எண்ணிக்கொள்ளட்டும். இந்த ஆயத்துடைய முழு விளக்கத்தை நான் கடைசியாக வருகிறேன். இப்போ ஆயத்துடைய தமிழாக்கத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. வஅலல்லதீன யுதீகூனஹு, யார் சக்தி பெற்றவராக இருப்பாரோ, நோன்பு வைப்பதற்கு யார் சக்தி பெற்றவராக இருப்பாரோ. இந்த இடத்துல இப்படி விலகி கொள்ளக்கூடாது. இதுக்கு மாறாக வஅலல்லதீன யுதீகூனஹு, யார் நோன்பு வைப்பதற்கு சக்தி பெறவே மாட்டாரோ, ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உணவளிப்பது அதற்கு பரிகாரமாகும். இப்போ ஒரு நோயாளி, அவரால் நோன்பு வைக்கவே முடியாது, டாக்டர் சொல்லிட்டார் வாழ்க்கையை இதுக்கு மேலே உங்களால் நோன்பு வைக்க முடியாது, அது நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உயிருக்கே ஆபத்து என்ற சூழ்நிலை என்ற அந்த அளவிற்கு வாழ்வில் மீண்டும் நோன்பு என்ற ஒன்றை யோசிக்க முடியாத அளவிற்கு வயதாகிவிட்ட அல்லது நோயாளியாகிவிட்ட ஒரு நபர், அவருக்கு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உணவளிப்பது. ஒரு ஏழைக்கு எவ்வளோ உணவளிக்கணும்? ஒரு வேளையா, 2 வேளையா? அதனுடைய பணம் என்ன? இதுவெல்லாம் உலமாக்களுடைய கருத்து வேறுபாடுகளுக்கு உட்பட்ட விஷயம். அது தனி மசாயில் வேறு. நம்ம பொதுவாக குர்ஆனில் மசாயில்கள் பேசுவது மார்க்க சட்டத்திட்டம் பேசுவது அல்ல. குர்ஆனுடைய விளக்கம், விரிவுரை, படிப்பனை, அதுதான் நம்மளுடைய அளவுகோல். ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கின் ஃபமன் ததவ்வஅ கைரன், யார் உபரியாக ஹைரான ஒன்றை கொடுப்பாரோ. இப்போ இவ்வளோ தான் கொடுக்கணும் இருக்குது, ஆனால் ஒரு நோன்புக்கு அவர் கூடுதலாக சேர்த்து கொடுக்குறாருன்னு சொன்னால் ஃபஹுவ ஹைருல் லஹு, அது அவருக்கு சிறந்தது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் அல்ல. அடுத்து அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான், வ அன் தஸூமு ஹைருல் லகும், நோன்பு விடுவதற்கு அனுமதி இருந்தாலும் கூட, நீங்கள் பிரயாணியாக இருந்தீங்க, பயணம் செய்பவராக இருந்தாலும் கூட, சென்னைக்கு இங்கிருந்து நாம் போகிறோம், நோன்பு விட அனுமதி இருக்குது, ஆனால் சிறந்தது என்னன்னு சொன்னான்னா வ அன் தஸூமு ஹைருல் லகும், நோன்பை வைத்து கொண்டு போகுவதுதான் சிறந்த செயல். ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார், கடும் நோய், அவரால் மருந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது, நோன்பு வைக்கலைன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நோன்பு வைத்தால் உடல் ஆரோக்கியம் குறையும் என்று இருக்குமையானால் அவர் நோன்பு விடலாம்.
ஆனால் மார்க்கம் சொல்லுது அன் தசூமு ஹைருல் லக்கும், ஆனால் அவர் நோன்பை வைப்பது தான் அவருக்கு சிறந்தது. ஏன்? ஒரு படி மேலாக தியாகம், அல்லாவுக்காக தியாகம். இன்றைக்கி ஆஃபீஸ் போகாமல் இருக்கலாம், ஏன்? உடம்பு சரியில்லை, ஆனாலும் ஆஃபீஸ் அதை மீறி போகிறார். ஏன்? அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜரை அதிகம் சந்தோஷப்படுத்துவதற்காக. பாருங்கள், அவரால் முடியல, ஆனாலும் அதை செய்கிறார். அவரால் பள்ளிக்கு வர இயலவில்லை, ஆனாலும் பள்ளிக்கு வருகிறார். அவரால் அந்த வேலை செய்ய முடியலை, ஆனாலும் செய்கிறார். கூடுதலான சந்தோஷத்தை பெற்றுத்தரும். அதே போலத்தான் நோயாளியாக பிரயாணியாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் நோன்பை தியாகத்தோடு கஷ்டத்தோடு வைப்பாரையனால் அல்லாஹுடைய சந்தோஷம் கூடுதலாக ஆகிறது. அன் தசூமு ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பீர்களேயானால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஆயத்தில் முதலாவதாக விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கடினம் என்பது நிச்சயமாக கிடையாது. நீ நோயாளியாக இருக்கிற, பிரயாணியாக இருக்கிற, எதுவாக இருந்தாலுமே சரி, ரமலான் மாதத்தில் கட்டாயம் நோன்பு வச்சு ஆகணும் மார்க்க சொல்லலை. ஆப்ஷன் தருது. உன்னால் முடிந்தால் வை, இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. இப்போ மார்க்கத்தினுடைய அருள் கொடை, அருள் பாக்கியத்தை வழங்கி கொள்ளணும். மார்க்கம் எந்த இடத்திலையும் மனிதனின் சக்திக்கு அப்பாற்பட்டு அவன் நிர்பந்திக்கவில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. இந்த ஆயத்தில் விளங்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் துஆமு மிஸ்கின், எந்த இடங்களில் எங்களால் இதற்கு மேல் நோன்பு வைக்கவே முடியாத நசூல் இருக்குமேனால் அவர்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டும், நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும், பரிகாரத்தொகை கொடுக்க வேண்டும். நிறைய பேருக்கு இந்த சட்டம் தெரிகிறதில்ல. பொதுவாக ஒரு நோன்புக்கு 100 ரூபா கொடுக்கணும். ஒருத்தரால் நோன்பு இனி வைக்கவே முடியாது என்று இருக்குமேனால் அவர் ஒரு நோன்புக்கு 100 ரூபா, 30 நாள் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் 3000 ரூபாய் கொடுக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளை, இந்த சட்டம் என்று ஏராளமான பேருக்கு தெரியல. என்ன சொல்கிறாங்க? முடிஞ்சால் வைக்கலாம், முடியலன்னா வைக்க தேவையில்லை. இல்லை, குர்ஆனுடைய சட்டம் என்னென்னா, உங்களால் முடியலனாலும் கூட நீங்கள் ஃபிதியா கொடுக்கணும். பிணைத்தொகை, அதற்கான பரிகாரத்தொகை, நஷ்ட தொகை கொடுக்க வேண்டும். பரிகாரத்தொகை, ஃபிதியா என்று சொன்னால் பரிகாரத்தொகை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஃபமன் ததவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருல் லஹ். இந்த ஆயத்தில் விளங்க வேண்டிய மூணாவது விஷயம் பாருங்கள். மார்க்கம் உபரியாக செய்வதற்கு ஆர்வப்படுத்துகிறது. ஃபமன் ததவ்வஅ, ஒரு கட்டளை சொல்கின்றது, ஆனால் அதைத்தான் செய்யணும்னு சொல்லலை. அதற்கு மேலே நீங்கள் தாராளமாக ஆர்வப்பட்டு செய்வீர்களேயானால் அது வரவேற்கப்படக்கூடியது. ஃபமன் ததவ்வஅ கைரன். அப்போ எல்லா விஷயங்களிலேயுமே உபரியாக செய்வதற்கு ஆர்வப்படணும். ஐவல ஃபர்லான தொழுகை அதோடு நிறுத்தக்கூடாது. நஃபீல்களில் கவனம் வேண்டும். ஜகாத்தை கொடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு, இல்லை, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நாங்கள் தத்தவ்வா, உபரியாக தானாக முன் வந்து செலவு செய்யணும். ஏன்? அல்லாஹ் அதை பிரியப்படுகிறான். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஆயத்தில் விளங்க வேண்டிய நாலாவது விஷயம், வஅன் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பீர்களேயானால் நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது. அப்போ இந்த ஆயத்தில் என்ன விளங்குது என்று சொன்னால், பொதுவாக மார்க்க விஷயத்தை அறிந்தவர் அவர் தியாகத்தோடு செய்வதை தான் ஏற்றுக்கொள்வார். இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்திருந்தால். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கே தெரியும், சலுகை எடுத்துக்கொள்வதை விட தியாகத்தை எடுத்துக்கொள்வதில் அல்லாஹுடைய பொருத்தம் அதிகமாக இருக்கிறது. இது யாருக்கு புரியும் என்றால், மார்க்க கல்வியை, மார்க்கத்தை படித்தவர்களுக்குத்தான் தெரியும். பிரயாணத்தில் போகும்போது ஜும்மாவுடைய தொழுகை ஆண்களுக்கு தேவையில்லை, இது சலுகை. ஆனால் மார்க்க கல்வியை பயின்று மார்க்கத்தோடு ஒன்றாக பிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபர் என்ன நினைப்பாருன்னா, பிரயாணத்தில் இருந்தாலும் கூட ஜும்மாவுடைய தொழுகை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தாய்மார்களே, சகோதரிகள், எனவே தான் மார்க்க கல்வி எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனை மார்க்கத்தின் விஷயங்களை தியாகம் செய்து அவனை செய்வதன் பக்கமாக தூண்டும். அப்போ நாங்கள் கற்கக்கூடிய இந்த கல்வி எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், எங்களை அல்லாஹுடைய இபாதத்துகள் பக்கமாக நெருக்க வேண்டும்.
இன்றைக்கி போனோம் பயானில் கேட்டோம், சலுகைகளை பற்றி பேசுனாங்க, உடம்பு சரி நோன்பு வைக்க தேவையில்லையாமா, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லை. நோயாளியாக இருந்தால் நோன்பு வைக்க தேவையில்லை என்பது சலுகை, அது மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்ளுதல். ஆனால் எங்களுடைய உள்ளம் எப்படி நாட வேண்டும் என்று சொன்னால், அந்த சலுகையின் நேரத்திலும் கூட நாங்கள் அல்லாஹுவுக்கு முன்னாக தியாகம் செய்து எங்கள் அந்தஸ்தை அல்லாஹுடத்தில் உயர்த்தி கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்து 185வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு அழகான வார்த்தை கொண்டு ஆரம்பிக்கிறான், ஷஹ்ரு ரமலான். அல்லாஹ் எந்த மாதத்தையும் பற்றி இந்த குர்ஆனில் பேசினது இல்லை. ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் என்கிற மாதம் அல்லாஹ் வெறுமனே ரமலான் என்று மாத்திரம் சொல்லலை. அல்லாஹ் கவனிச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். இப்போ ரமலான் என்பது வெறுமனே சொன்னால் போதுமானது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். இப்போ அந்த மாதம் என்ற பெயர் தனியாக வருகிறது என்றால் ரமலான் என்ற பெயர் பொக்கிஷமானது, உன்னதமானது. ஷஹ்ரு ரமலான். அப்போ ரமலான் மாதம் மட்டும் பொக்கிஷமானது, அருள் பாக்கியம் நிறைந்ததல்ல, ரமலான் மாதத்தினுடைய பெயர் கூட பொக்கிஷமானது. அல்லதி, அந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், உன்சில இறக்கப்பட்டது, ஃபீஹி அந்த மாதத்திலே, அல் குர்ஆன், குர்ஆன் என்ற வேதம் இறக்கப்பட்டது. எதற்கு இறக்கப்பட்டுச்சு? ஹுதல் லின்னாஸ். முதல் காரணம் குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருந்தாலும் முதல் காரணம் என்னென்னா ஹுதல் லின்னாஸ், அது மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. வழி தவறும் பொழுது நேர்வழி காட்டும், மனம் கவலையாக இருக்கின்ற பொழுது மனதை திடப்படுத்தும், தவறான சிந்தனை வருகின்ற பொழுது சிந்தனை தூய்மைப்படுத்தும், உள்ளம் அழுக்காக இருக்கின்ற பொழுது உள்ளத்தை சுத்தப்படுத்தும், மனம் சஞ்சலம் அடைந்திருக்கின்ற பொழுது மனதிற்கு தைரியமான ஆறுதலை கொடுக்கும், உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது உடலுக்கு அது பரிபூர்ணமான சுகத்தை தரும். அதுதான் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கான நேர் வழிகாட்டி. இரண்டாவது என்ன? ஒபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஒபையினாத் தெளிவுபடுத்தக்கூடியது, மினல் ஹுதா இது நேர்வழி, ஒபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடியவை. அதேபோல தெளிவான நேர்வழி கொண்ட பாதைகளை கொண்டது குர்ஆன். கணிதத்திற்குரித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா மதங்கள் பற்றிய விஷயங்களையும் மற்ற எல்லா வேதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பேசி எது உண்மை எது பொய், எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஒன்று. அதனால தான் நாம் சொல்லுவோம், குர்ஆனை படித்து மனனம் செய்து அதை மொழியாக்கத்தை படித்து அதனோடு தொடர்புடைய ஒரு நபர் வாழ்வியலில் வழிதவறி மாற்று மதத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. பிள்ளைகளை சின்ன வயதில் மக்தப் மதரசாக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை நம்ம லேசாக நினைக்கிறோம், கனம் நிறைந்த வார்த்தை. காரணம் என்னவென்றால், ஒரு வயதுக்கு பிறகு ஒரு மனோ இச்சைக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு ஆண், இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு பெண், அல்லது இஸ்லாத்தை தவறாக புரிந்து இஸ்லாத்தை விமர்சித்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சகோதரிகள், இவர்கள் வாழ்வை எடுத்து பார்த்தால் 198% அவர்களுடைய வாழ்க்கையில், நபர்களுடைய வாழ்க்கையில் குர்ஆன் ஒரு அங்கமாக இருக்கவே இல்லை. குர்ஆனை ஓதவும் இல்லை,
குர்ஆனுடைய எந்த பகுதி மனனமாக இல்லை, குர்ஆனை மொழிபெயர்ப்பும் தெரியாது, குர்ஆனை படிக்கவும் இல்லை, குர்ஆனை ஆராயவும் செய்யவில்லை, குர்ஆனோடு அவர்களுக்கு வாழ்வியலில் எந்த தொடர்பும் இல்லை, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அப்போ எங்கள் சந்ததிக்கு நாங்கள் என்ன முதல்ல தரணும்னு சொன்னால் குர்ஆனை தரணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு ஆயத்தை சொல்லித்தரும்போது தமிழோடு சேர்த்து சொல்லித்தரணும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு மக்தப் மதரசாக்கள் மாறிக்கொண்டு வருது. ஒரு காலத்தில் குர்ஆன் ஓதத் தெரியாத சமுதாயம் அதிகமாக இருந்தாங்க. அதனால் குர்ஆனை முதல்ல ஓதத் தெரிய சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்ற கவலை மேற்கொண்டார்கள். ஆனால் இன்று அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை ஓதத் தெரிந்தவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமான முயற்சி என்னவென்றால் குர்ஆனை அதன் மொழிபெயர்ப்போடு அர்த்தத்தோடு தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது இரண்டாவது விஷயம். அடுத்த கட்டமான பணி. தாய்மார்களே, சகோதரிகளே, இப்போ இந்த குர்ஆன் அது ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டது மக்களின் நேர்வழிக்காக. மேலும் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் சத்தியம் அசத்தியத்தை விட்டும் பிரித்து அதை தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமாக. ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர் இந்த மாதத்தை யார் அடைவாரோ, எந்த மாதம்? ரமலானுடைய மாதம். ரமலான் மாதத்தை யார் அடைவாரோ ஃபல் யசும் அவர் நோன்பு நோற்கட்டும். ஒமன்கான மரீதன் எவர் நோயாளியாக இருப்பாரோ அவ் அலா சஃபரின் அவர் மார்க்கம் சொன்ன பிரயாணத்தை தாண்டி பயணத்தை மேற்கொள்வாரோ அவருக்கு ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர் வேறொரு நாட்களில் அவர் நோன்பை வைத்து கொள்ளலாம். ஏன் இந்த சலுகை? அல்லாஹ் பதில் பின்னாடி சொல்கிறான் பாருங்கள். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுசுர் ஏனென்றால் அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் இலகுவையே நாடுகிறான். எந்த கடினத்தையும் அல்லாஹ் நாடலை. உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறது அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பிரயோஜனம் அல்ல. அவன் யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடியவன் அல்ல. ஃபமன் க யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுசுர் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான மார்க்கத்தை இலகுவான வழிமுறையை நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர் அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை கடினத்தை சிரமத்தை அல்லாஹ் நாடவே இல்லை. வலிதுக்மிலுல் இத்தா வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் நீங்கள் எந்த நோன்புகளை நீங்கள் விட்டீர்களோ அதை நீங்கள் பரிபூர்ணப்படுத்த வேண்டும். இப்படி அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை ஏன் நாடுறான் அப்படின்னா வலிதுக்மிலுல் இத்தா உங்களுடைய ரமலான் மாதத்துடைய நோன்பை பரிபூர்ணப்படுத்துவதற்காக. காரணம் என்னென்னா, ஒரு நோயாளியாக இருக்கிறாரு அல்லது பிரயாணியாக இருக்கிறாரு, நோன்பு வைக்கலை, அவருக்கு இன்னொரு நாள் சலுகை ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த நோன்பு விட்டதாக இருக்கக்கூடாது, சீக்கிரமாக நிறைவேற்றணும். இன்னும் சொல்ல போனால் உலமாக்கள் சொல்வார்கள், இந்த வருடம் ஒரு நோன்பை விட்டிருப்பார் ஆனால் அடுத்த வருடம் ரமலான் வருவதற்கு முன்பாக அந்த நாட்களை அந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம் அது. திடீரென்ற தொழுகை இல்லாத நேரம், மாதவிடாய் ஏற்படுது, ஒரு 6 நாட்கள் 7 நாட்கள் 8 நாட்கள் நோன்பு விடக்கூடிய சூழ்நிலை வறுமையினால் அடுத்த வருடம் ரமலான் மாதம் வருவதற்கு முன்பாக அந்த நோன்பை நிறைவேற்றிவிட வேண்டும். அதற்கு தான் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா நாளை கணக்கிட்டு சேர்த்து அதை பின்னால் வைக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்போ வலிதுக்மிலுல் இத்தா இந்த இலகு எதுக்குன்னு சொன்னால் உங்களில் முதல்ல வணக்கங்களை பரிபூர்ணமாக நிறைவேற்று. தொழுகை எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணமாக தொழுகை, அவர் ஆரோக்கியமாக இருக்கும்போது தொழுகை நிலைமை வேறு, அவர் நோயாளியாக இருக்கின்ற பொழுது அவர் தொழக்கூடிய தொழுகை வேறு. அவர் நோயாளியாக இருந்து கைகாலை அசைக்க முடியாத நிலையில் படுக்கையாக மாறிவிட்டால் அப்பொழுது தொழக்கூடிய நிலைமை வேறு. கை காலை துளி கூட அசைக்க முடியாத படுக்கையாக மாறிவிட்டால் அப்போது தொழுகின்ற முறை வேறு. ஏன் மார்க்கம் இத்தனை வழி கொடுத்துருக்குது? எதுக்குன்னு சொன்னால் வலிதுக்மில் நீங்கள் வணக்கங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக.
நல்லா இருக்கும் போது தொழுதாருங்க, உடம்பு சரியில்லை தொழ முடியல, அப்படி அல்ல. உடம்பு சரியில்லைனா எப்படி தொழுவு? உட்காந்து தொழுவுங்க. நிற்க முடியல, அல்ஹம்துலில்லாஹ் உட்காந்து தொழுவுங்க. சேருக்கு பகரமாக, நாற்காலிக்கு பகரமாக கீழே அமர்ந்து தொழுவுங்க. நாற்காலியில் அமர்ந்து தொழக்கூடிய தொழுகை அது பரிபூர்ணமாக மாறாது. ஒருத்தர்னால கீழையும் உட்கார முடியல, அவர் நாற்காலியில் அமரலாம். அவர்னால் உட்காரவும் முடியல, நாற்காலியில் அமரவும் முடியல அப்படின்னு சொன்னால் படுத்துக்கொண்டு உங்கள் கைகால்களை அசைத்து தொழுக ஆரம்பிங்கள். உங்கள் கைகால்களை அசைத்தும் தொழ முடியவில்லை என்று சொன்னால் கண் பார்வையால் சைக்கனை செய்து தொழ ஆரம்பிங்கள். அவன் மார்க்கம் எதற்கு இலகு ஏற்படுத்துதுன்னு சொன்னால் நீங்கள் இபாதத்தை பரிபூர்ணமாக செய்வதற்கு தானே தவிர அதில் இலகுவை காட்டி பொடுபோக்கை காட்டி இபாதத்தை விட்டு விடுவதற்காக அல்ல. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, வலிதுக்மிலுல் இத்தா வலிதுகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும். உங்களுக்கு எந்த நேர்வழியை அல்லாஹ் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தானோ அதற்காக வேண்டி அல்லாஹ் நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் புகழ்ந்து பேசுங்க, அல்லாஹை மிகைப்படுத்தி பேசுங்க, அல்லாஹ் பெரியவனாக பேசுங்க. வாழ்க்கையில் சின்ன சின்ன உபகாரம் செய்தவங்களை நம்ம பெருசாக பேசுகிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு நண்பர்களை, சகோதரர்களை, தோழிகளை, அண்டை வீட்டாரை, தாய் தந்தையை, பிள்ளைகளை அவங்க செய்யக்கூடிய உதவிக்காக அவங்கள உயர்த்தி பேசுகிறோம், பெருமைப்படுத்தி பேசுகிறோம், தவறில்லை. ஆனால் அதை விட பன்மடங்கு அதிகமாக நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நம்முடைய இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் வலிதுகப்பிருல்லாஹ் பெருமைப்படுத்தி பேச வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டும், சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லாஹ் உயர்வுபடுத்தி பேசணும். வலிதுகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும். அல்லாஹ் நாடக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்ன? வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஏன் இலகுவை நாடினான் தெரியுமா? நீங்கள் நன்றி உள்ள அடியாராக நடக்க வேண்டும் என்பதற்காக. உங்களை அல்லாஹ் ரொம்ப சிரமப்படுத்த சொல்லலை, நாக்கில் வேல் குத்த சொல்லலை, நெருப்பு கண்கள் எல்லாம் மிதிக்க சொல்லலை, செப்பல் இல்லாமல் மலையேற சொல்லலை. அல்லாஹ் உங்களை பாங்கு சொன்ன உடனே முசல்லாவை விரித்து உது செஞ்சு 2 ரகாத் 4 ரகாத் அல்லாஹுக்கு முன்னால் சஜதா செய்யுங்க, அல்லாஹுக்கு முன்னால் தொழுகுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 35 நிமிஷம். எவ்வளோ இலகுவான மார்க்கம்! உங்களை முதுகில் நெஞ்சில் ரத்தத்தால் உங்களை செதுச்சிக்க சொல்லலை மார்க்கம். அல்லது ஒரு சில மதங்கள் இருக்கிறத போல் 8 மணி நேரம் 9 மணி நேரம் வெயில் நிற்க சொல்லலை. மார்க்கம் ரொம்ப இலகுவானது. எதற்காக? நன்றி செலுத்தும். இறைவா, இப்படிப்பட்ட அழகான இலகுவான சன்மார்க்கத்தை கொடுத்தாய் இறைவா, எல்லா புகழும் உனக்கே இறைவா என்று அல்லாஹுவை புகழ்வதற்காக. வலஅல்லக்கும் தஷ்குரூன். இப்போ மார்க்கம் ஏன் இலகுவாக்கப்பட்டுச்சுன்னா 2 விஷயத்துக்காக. 3 விஷயம். 1, இலகுவானாலும் கூட மார்க்கத்தின் செயல்களை முன்பின்னாகவாது அதை பரிபூர்ணப்படுத்தணும். 1. 2வது, அல்லாஹு பெருமைப்படுத்தி பேசணும். 3வது, அல்லாஹுக்கு நல்ல அடியார்களாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்தை மீண்டும் ஒரு சில விளக்கங்களோடு பாருங்கள். முதல் விஷயம் பாருங்கள், ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவில் குர்ஆன் இறக்கப்படுகிறது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துடைய கதரில் தான் நாங்கள் குர்ஆனை இறக்கணும். குர்ஆன் முழுமையாக இறங்கியதா, ஒவ்வொரு ஆயத்தாக இறங்கியதா, அல்லது முழு குர்ஆனும் வானத்தில் இறக்கி வைக்கப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆயத்துகள் இறங்கியதா, பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள். ஆக மொத்தத்தில் குர்ஆனுடைய முதல் பகுதி அது ரமலானுடைய மாதத்தில் தான் இறங்குச்சு. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸில் பதிவு செய்கிறாங்க, குர்ஆன் மாத்திரமல்ல எல்லா விதமான வேத கிதாபுகளும் ரமலானுடைய மாதத்தில் தான் இறங்குச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஏடுகள் ரமலானுடைய ஆரம்ப நாட்களில் இறங்குச்சு. தௌராத்துடைய ஏடுகள், தௌராத்தினுடைய பக்கங்கள் ரமலானுடைய 6 நோன்புகளுக்கு மேலே இறங்குச்சு. இஞ்சிலுடைய வேதம் ரமலானுடைய பிறை 13க்கு பிறகு இறங்குச்சு. குர்ஆனுடைய பிரதிகள் ரமலானுடைய 24வது நோன்புக்கு பிறகு இறங்குச்சு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் புனிதமான மாதம் அல்ல, மகா புனிதமான மாதம், பொக்கிஷமான மாதம், அருள் பாக்கியம், செல்வ செழிப்பு, அல்லாஹுடைய முழு பரக்கத், அல்லாஹுடைய சந்தோஷம் நிறைந்த மாதம் தான் ரமலானுடைய மாதம். எனவே தான்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்தை அடைகின்ற பொழுது இப்படி துவா செய்வார்களாம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் அந்த ஷஅபான் ரஜபுடைய மாதத்திலே பரக்கத் செய்வாயாக. என்ன பரக்கத் என்று சொன்னால், உடல் ஆரோக்கியத்திலே பரக்கத், நேரத்திலே பரக்கத், வாழ்வாதாரத்திலே பரக்கத், எல்லா விதமான நிம்மதியிலே பரக்கத். எதற்கு என்று சொன்னால், பல்லிக்னா ரமலான், எல்லா விதமான அருள் பாக்கியத்தோடு ரமலான் மாதத்தை அடைந்து நல்ல அமல்கள் அதிகம் செய்வதற்காக. தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ரமலானுடைய மாதம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம். ரமலானுடைய மாதம் இறைவனின் பொருத்தத்தை மிக இலகுவாக பெற்றுத்தரக்கூடிய மாதம். ரமலானுடைய மாதம் ஷைத்தானுடைய ஆதிக்கம் மிக குறைந்த மாதம். எனவேதான் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை கொண்டு அந்த மாதத்தை சங்கிப்படுத்தியிருக்கிறான். இந்த ஆயத்தில் விளங்க வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தின் மூலமாக இலகுவை, நிம்மதியை நாடுகிறான். கஷ்டத்தை, கடினத்தை, சிரமத்தை அல்லாஹ் நாடலை. ஆனால் மனிதன் தன் மீது கஷ்டத்தை, சிரமத்தை உருவாக்கிக்கிட்டான். உதாரணமாக எப்படி? திருமணம் ஒரு வணக்கம். மார்க்க சொல்லுது ரொம்ப இலகுவானது. சிம்பிளான முறையில் 2 சாட்சிகளோட ஒரு வக்கீலுடைய முன்னிலையில் திருமணம் செஞ்சுட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு டீ டைமோடு முடிக்க வேண்டிய நிக்கா. சுப்ஹானல்லாஹ். அடிக்கடி பெண்களே சொல்லுதுண்டு, எந்த பயான் எடுத்தாலும் கடைசியில் அது திருமணத்தோடு போய் முடியுது. ஏன் திரும்ப திரும்ப பேசுகிறோம்னா, திருமணத்தில் தான் எல்லா அனாச்சாரங்களும் பிறக்குது. ஒரு தம்பதியினுடைய வாழ்க்கை திருமணத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அவர்கள் வாழ்க்கையினுடைய முதல் பகுதியே அல்லாஹ்வுக்கு பிடிக்காததாக இருக்கின்ற பொழுது அந்த வாழ்வில் நிம்மதியே பரக்கத்தை எப்படி தேட முடியும்? அல்லாஹ் நாடியது இலகு, ஆனால் மக்கள் மாற்றிக்கொண்டது கடினம். எந்த குர்ஆன் ஹதீஸ்லையும் பல கோடிகளில் வீடு கட்ட சொல்லலை, நாங்களாக கட்டிக்கிறோம். கடன் வாங்கி, மோசடி செஞ்சு, சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில், எந்த அளவுக்குன்னா அந்த வீடை திரும்ப அரசாங்கமே வந்து ஜப்தி பண்ணிட்டு போகிற அளவுக்கு கஷ்டமாக்கிக்கிறோம். மார்க்க சொல்லலை அப்படி. திருமணம் செய்கிறாரு. எப்படிப்பட்ட திருமணம்? மிக பிரம்மாண்டமான, ஆடம்பரமான. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தாய்மார சகோதரிகளே, இதனால் என்னவாகுதுன்னா, மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு விதமான ஐயத்தினுடைய பார்வை விழுகின்றது. ஓ, இஸ்லாம் மார்க்கமே இவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ? திருமணத்திற்கு முன்னால் ஹல்தின்ற ஒரு நிகழ்ச்சி, நிச்சயன்ற பேரில் ஒரு பெரிய விருந்து, நலுங்குன்ற பேரில் அனாச்சாரம். எவ்வளோ சொல்லுங்க நலுங்க பற்றி. எவ்வளோ பயான் கேட்டாலும் நலுங்கு விடுறது தயார் இல்லை. அஜரத்துக்கு தெரியாமல் நலுங்கு நடத்துவோமே தவிர, ஆனால் நலுங்கு விடுறது தயார் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சமுதாயம் தீனை எவ்வளோ கடினமாக்கிட்டான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல ஒரு செல்வந்த சஹாபி யாருமே இல்லை. அவங்க திருமணம் செஞ்சது பெருமானாருக்கு கூட தெரியல, அவ்வளோ பிரபலியம் இல்லாமல் செஞ்சாங்க. நிக்காக நடக்க போது ஒரு தம்பதிக்கு அறிவிப்பு செய்ய தவறில்லை, மக்களுக்கு சொல்கிறது தவறில்லை, ஒரு விருந்துபசரணம் வலிமா என்ற பேரில் விருந்து கொடுக்குற தவறில்லை. ஆனால் உபரியான எத்தனை விருந்துகள்! மறுவீடு ஒரு விருந்து, 3 நாளில் ஒரு விருந்து, 7 நாளில் ஒரு விருந்து, மணமகன் வீட்டாருக்கு ஒரு விருந்து, மணமகள் வீட்டாருக்கு ஒரு விருந்து. எங்கே போனது இஸ்லாத்தினுடைய தூய்மையான தீன்? பறந்து போயிடுது. எவ்வளோ கொள்கைகளை பிடிப்பானவர்களும் பறந்து போயிடுறாங்க, ஓரங்கட்டப்பட்டுறாங்க. அவங்களுடைய கொள்கைகள், அவருடைய கருத்துகள், சிந்தனை எல்லாம் போயிடுது. ஒரு 15 நாளைக்கு தீனே இல்லை. அதெல்லாம் பார்த்தா முடியுமாங்க? ஊருக்கு ஒத்து போகணும், குடும்பத்துக்கு ஒத்து போகணும், சடங்கு சம்பிரதாயத்தில் முன்பின் செய்ய முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணத்தை போல அனாச்சாரம் வேறு எங்கேயுமே கிடையாது. இஸ்லாமிய திருமணம் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் இருக்குது, வேறு எந்த மதத்துலேயுமே கிடையாது. வேறு மதங்களில் கூட அல்லாஹுடைய கிருபையினால் எவ்வளோ அனாச்சாரங்கள் குறைஞ்சி போச்சு. ஆனால் நாளுக்கு நாள் அனாச்சாரம் அதிகமாகக்கூடிய திருமணம், செலவினங்கள் எதுவென்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய திருமணங்கள் தான். அப்போ ஒவ்வொரு இபாதத்தையும், ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் நமக்கு இலகுவாக ஆக்கியிருக்கிறான். நாம் தான் அதை கடினமாக ஆக்கிக்கொள்கிறோம். நீங்கள் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள். எல்லாவற்றையும் குர்ஆன் ஓதவே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, இது கஷ்டம்தானே, அல்லாஹ் இலகுவாக்கலையே? இல்லை. ஓத வேண்டிய வயசில், கிதாபை திறக்க வேண்டிய வயசில் திறந்திருந்தோம்னா ஏபிசிடி மாதிரி அலிஃப் பாத்தா வாயில் இலகுவாக வந்திருக்கும்.
திறக்க வேண்டிய கிதாபை அந்த வயசில் திறக்கலை, அதனால் பிற்காலத்தில் எங்களுக்கு வரலையே தவிர குர்ஆன் இலகுவானது. வலகது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், உலகத்தில் மிக இலகுவான மார்க்கம், அழகான மார்க்கம், சன்மார்க்கம் தீனுல் இஸ்லாம். இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த ஆயத்தின் மூலமாக நாங்கள் அழகான படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கத்துடைய காரியங்களை மிக அழகாக, இலகுவாக, மிக சாதாரணமாக, மிக சுன்னத்தான முறையில் இறையச்சத்தோடு செய்ய வேண்டுமே தவிர எல்லா காரியங்களிலேயும் ஆடம்பரத்தை, அலங்காரத்தை, தீனுக்கு மாற்றமான விஷயங்களை நாங்கள் நாடுவது கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் எங்கள் விஷயத்தில் நாடியது என்னவென்றால் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் நாடியது இலகு, அல்லாஹ் கட்டாயமாக யாருக்கும் சிரமத்தை நாடவில்லை. எனவே அல்லாஹ் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் எல்லா விதமான சகல காரியங்கள், வாழ்க்கையினுடைய அத்தனை யதார்த்தமான காரியங்களையும் மிக இலகுவாக யதார்த்தமாக செய்யக்கூடிய அழகான அருள் பாக்கியத்தை அல்லாஹ் ரசீபாக்குவானாக. வாஹுர் தாவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.